திரைப்படத்துறைக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அளப்பரிய தொண்டாற்றி வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் அம்மா அன்னமளிக்கும் திட்டம் என்ற பெயரில் தினந்தோறும் 100 பேருக்கு உணவளிக்கும் திட்டத்தை பிரபல இசையமைப்பாளர் திரு இளையராஜா தொடங்கி வைத்தார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அஇஅதிமுகவினர் மற்றும் பல்வேறு தரப்பினரும் மக்களின் முதல்வர் பிறந்த நாளையொட்டி கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். இளைய தலைமுறையினர், மீனவர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மக்களின் முதல்வருக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் நலன் சார்ந்த தன்னார்வ நிகழ்ச்சிகளை பிரம்மாண்டமான முறையில் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை வளாகத்தில் அம்மா அன்னமளிக்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. திரைப்பட இசையமைப்பாளர் திரு இளையராஜா அம்மா அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்தார். அம்மா என்ற உயிரில்லை என்று பாடல் பாடினேன் என்று சொன்னார். அது மட்டும் பாடவில்லை, அம்மா என்றால் சும்மா இல்லடா என்று கூட பாடியிருக்க. அன்னதானம் உலகெங்கும் பரவட்டும், பசி இல்லாத உலகை நாம் உருவாக்குவோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் திரு கலைப்புலி எஸ் தானு, தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் திரு விக்ரமன், பெப்சி தலைவர் திரு சிவா, விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் திரு அருள்பதி, தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை முன்னாள் தலைவர் திரு சி கல்யாண் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள், திரையுலக பிரமுகர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அம்மாவின் பிறந்த நாள், அந்த பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் திரைப்பட சங்கத்தின் சார்பாக தொன்று தொட்டு காலமாக அம்மா அன்னமளிக்கும் திட்டத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் உருவாக்கியிருக்கிறது. ஒட்டுமொத்த கலை உலகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.